வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூவில் ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இந்த வாழைப்பூ நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகளை தருது. அதை எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதில் நம்ம சமையல் செய்து சாப்பிடும்போது இரத்த அழுத்தத்தை குறைக்குது. அதே சமயம் நம்மளுடைய உடம்பில் இருக்கிற கொழுப்பையும் இரத்தத்தில் இருக்க கொழுப்பையும் கரைக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. வாழைப்பூவை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அதை எடுக்கிறது ஒரு தனி கலை தான். எடுத்து அதை இப்போ மஞ்சள் பொடி போட்டு அவிச்சிட்றேன். கொஞ்சம் பூ தான் எடுத்திருக்கேன். இதுதான் குழம்புக்கு. இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறேன். அந்த அவிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறேன். ரொம்ப செய்கிறது எளிதானது. அதோட 2 பச்சை மிளகாயை போட்டுக்கிறேன். நம்ம மீன் குழம்புக்கு செய்கிற மாதிரி தக்காளியை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி. தேவையான அளவு புளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம்ல, அந்த வாழைப்பூவை எடுத்து நம்ம இந்த புளியோடையே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடியை சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். இதோட தனியா பவுடர் அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதோட தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் வெடித்து வந்தோடனே நம்ம இதோட சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கிறேன். முழுசாகவே போட்டுடலாம். நம்ம புளி குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல, அதை மாதிரி போட்டுக்கலாம். நல்ல ஐர மீன் குழம்பு மாதிரி இருக்கும். நம்ம இப்போ கூட்டி வச்சுருந்தோம்ல, அந்த குழம்பு அத்தனையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். இப்போது கொஞ்சம் தேவை இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த வாழைப்பூ நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் செஞ்சு பொரியல் பண்ணியிருப்பேன். இப்போது கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். அந்த மணமாக இருக்கும், வெந்தயத்தோட மணம் இதெல்லாம் இருக்கும். அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அதை மேலே ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதான். குழம்பு அப்படியே தகன்னு மின்னுது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது. பார்க்க மட்டும் இல்லை, சுவைக்கு மட்டும் இல்லை, அது உடல் நலக்கும் நன்மை தரக்கூடியது. வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரியல் செய்து நம்முடைய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நன்றிம்மா. மீண்டும் சந்திப்போம்.